வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்க யூனிட் 2ல இருக்க சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 4க்கான ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 சரிங்களா. ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டின். So first question பார்க்கலாம். How many important control structures are there in Python அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Pythonல பார்த்தீங்கன்னா 3 important control structures இருக்கு. And second one, elif can be considered to be an abbreviation of. So elif வந்து எதோட abbreviation else if அதோட abbreviation தான் வந்து elif. And third one வந்து what plays a vital role in Python programming கேட்டிருக்காங்க. So Python programming பொறுத்த வரைக்கும் indentation தான் வந்து it plays a vital role in Python. So அதுதான் வந்து இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இண்டென்டேஷன் தான் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தும். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தன் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் தான் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜெனரலி யூஸ்ட் ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் அப்படின்ற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ்ட் ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர். Next question, the condition in the if statement should be in the form of enna அப்படினு கேட்டிருக்காங்க. So if statementல condition வந்து it can be a relational expression or it can be a logical expression. Logical expression combination of two or more relational expression வந்து நம்ம logical operators use பண்ணி combine பண்ணா that becomes a logical expression சரிங்களா. So வந்து the C relational or logical expression is the right answer. And sixth one, which is the most comfortable loop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் கம்ஃபர்டபிள் லூப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் லூப் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான லூப். செவன்த் ஒன், வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்னிப்பெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னிப்பெட்னா வந்து பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ திஸ் மே நாட் பி அ கம்ப்ளீட் ப்ரோக்ராம், பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து i=1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வைல் ட்ரூ, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரையில இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ பூலியன் வேல்யூ. ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்ற இந்த கண்டிஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து வைல் ட்ரூன்னு டைரக்டாக பூலியன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸோ அட் ஒன் பாயிண்ட் வி ஷுட் பிரேக் த லூப் சரிங்களா. சோ அதுக்காக ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கூட இங்க இருக்கு பாருங்க. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் i mod 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா ரிமைண்டர் ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ வந்து 1 mod 3 ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம் இல்லை. ஸோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல எல்ஸ் பார்ட் கிடையாது, அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு போயிடும். ஸோ பிரிண்ட் i, end is equal to null. blank ஸ்பேஸ் கூட கிடையாது, நல் இது ஸ்ட்ரிங் அது. ஸோ அதாவது எதுவுமே பிரிண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ i வந்து பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து கேரக்டர்லே பக்கத்து ஸ்பேஸ்லேயே வந்து அது இருக்கும். ஸோ i வந்து வேல்யூ வந்து 1 இல்லையா. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆயிடும். அண்ட் அடுத்தது i வேல்யூ பிகம்ஸ் i+1. ஸோ 2ன்றது எடுத்துக்கிட்டு இந்த வைல் லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் 2 mod 3 ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது அகைன் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு இந்த கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல i வந்து அகைன் பிரிண்ட் ஆகிட்டு 2ன்றது பிரிண்ட் ஆகும் அந்த இந்த சேம் லைன் சரிங்களா. ஸோ அதனால அந்த எண்ட் அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. So then I becomes 3. So 3 எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த while loopக்குள்ள while loopோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும்போது 3 mod 3 வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஸோ திஸ் டைம் இந்த கண்டிஷன் ட்ரூ இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் வந்து இந்த while loopோட எக்ஸிட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்கிரீன்ல அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன இருக்கும்னா 1 and 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அவுட்புட் இஸ் 1 2 that is 12. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்னிப்பெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னிப்பெட்ல பார்த்தீங்கன்னா வந்து இண்டென்டேஷன் சரியாகவே இல்லை இல்லையா. ஸோ இந்த திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வித்தவுட் இண்டென்டேஷன் இந்த இடத்துல இருக்கணும். அண்ட் இந்த பிரிண்ட் ஆஃப் ட்ரூ என்பது இந்த வைல் லூப்புக்குள்ள இண்டென்டேஷனாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இல்லைன்றதுனால there will not be any output. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா there will be an error message. ஸோ அதுதான் வந்து அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ எரர் மெசேஜாக தான் இருக்கணும். சப்போஸ் வந்து அந்த எரர் மெசேஜ் இந்த இடத்துல ஆப்ஷனே கொடுக்காத பட்சத்தில் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா t=1 இந்த கோடிங் ஸ்னிப்பெட் வந்து ப்ராப்பர் இன்டென்டேஷனோட கொடுத்துருக்க பட்சத்தில் என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா t=1. ஸோ ட்ரூனாலும் வந்து 1 தான் வேல்யூ, பூலியன் வேல்யூ. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ பூலியன் வேல்யூல
ட்ரூக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ while tனா while ட்ரூன்னு தான் அர்த்தம். ஸோ while 1னா the value is true மாதிரி the condition ட்ரூன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க while true. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன print true. ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ட்ரூன்றது பிரிண்ட் ஆயிட்டு ஸோ இந்த பி ஆப்ஷன் இருக்குல்ல அது பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆயிருக்கும். இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்போ வந்து அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கொடுத்திருக்க கோடிங் ஸ்னிப்பெட்ல இந்த இண்டென்டேஷன்ஸ்லாம் சரியா இல்லாதனால there will not be any output. Actually there will be error message. Ninth one, which amongst this is not a jump statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க பைத்தன் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அண்ட் பிரேக் இருக்கு. இங்கே கோட்டுன்றது வந்து ஒரு பைத்தன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம படிக்கல, நம்ம பாஸ் அப்படின்ற பைத்தன் ஸ்டேட்மெண்ட் தான் படிச்சிருக்கோம். பட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கோட்டுன்றது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு வெளிப்படையாக தெரியுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார் என்பது இட் இஸ் நாட் அ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால வி கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் ஃபார். And 10th one, which punctuation should be used in the blank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல blanks எங்க இருக்குன்னா இதுதான் வந்து blank இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல if conditionக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு colon punctuation யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். colon symbol தான் வந்து ஆன்சர். Next வந்து நம்ம part 2க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். So all these are 2 mark questions. So first one பார்த்தீங்கன்னா list the control structures in Python கேட்டிருக்காங்க. So we know the control structures in Python are sequential statement, alternative or branching statement, and iteration or looping statement. So all these 3 are the control structures in Python. And second one, write note on break statement. So break statement எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா it terminates a loop containing it. So அந்த நம்ம loop குள்ள தான் வந்து இந்த break statement எழுதுவோம். So அந்த break statement execute ஆகும்போது என்ன ஆகும்னா இம்மீடியட்டா அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு கண்ட்ரோல் வந்து அந்த லூப்க்கு அடுத்த லைன் இம்மீடியட்டா எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கண்ட்ரோல் ஆனது போயிடும் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் தி பாடி ஆஃப் த லூப். ஸோ அந்த பாடி ஆஃப் த லூப் முடிஞ்ச பிறகு அதுக்கு கீழே அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அந்த கண்ட்ரோல் போயிடும் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். Next one, what is the syntax of if-else statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. So syntax of if-else statement is given in your textbook. So if condition ஒரு colon symbol. So don't forget to write this colon symbol. And condition வந்து இந்த மாதிரி angle bracketsல எழுதுங்க. So இதுல இருக்கிறது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? அந்த statements block 1 வந்து indentation கொடுத்து தான் வந்து எழுதணும். Then following this is the else part. So else and colon அப்படின்றது இருக்கணும். And following this is the statement block 2. இதுவும் வந்து இன்டென்டேஷன் கொடுத்து எழுதணும். ஸோ சின்டாக்ஸ் மட்டும் எப்பவுமே வந்து அந்த என்ன கொடுத்துருக்கோ அது அப்படியே தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ். தென் டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் அ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு another is called a control structure or control statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் எனி எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து will happen sequentially. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சீக்வென்ஸ்ல ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் at times there may be a need to jump from ஒரு part of the program வந்து இன்னொரு part of the programக்கு அந்த control transfer பண்ண தேவைப்படும். ஸோ அப்படி வந்து அந்த கண்ட்ரோல் வந்து transfer பண்றதுக்கு we need some program statements இல்லையா? ஸோ அந்த statements தான் வந்து நம்ம control structure அப்படின்னு சொல்றோம். Then fifth one, write note on range in loop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ range functionன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா it is used to create range of values or generate a list of values. அதாவது வந்து இந்த range function யூஸ் பண்ணுவோம். ஸோ for loop uses the range function in the sequence. ஸோ for loopல sequence அப்படின்ற அந்த syntaxல நம்ம ஒரு sequence எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த sequence பதிலாக range function யூஸ் பண்ணுவாங்க to specify the initial, final and increment values. அந்த range functionல என்ன மாதிரி parameters arguments கொடுக்கணும்னா ஒரு initial value, ஒரு final value and optional step value. increment value வந்து optional தான் சரிங்களா? ஸோ it not be an increment value, ஒரு step value அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஏன்னா மைனஸ்ல கூட இருக்கலாம். இன்க்ரிமெண்ட்னா வந்து பிளஸ்ல தான் இருக்கணும் இல்லையா? ஸ்டெப் வேல்யூ மைனஸ்ல கூட இருக்கணும். ஸோ அண்ட் ஸ்டெப் வேல்யூஸ் அப்படின்னு கூட எழுதுங்க. ஸோ range வந்து என்ன பண்ணணும்னா actually generates a list of values starting from the initial value, the start value and final valueக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும். இந்த ஸ்டாப் -1ன்றது லிட்டரலா -1 கிடையாதுங்க. ஸ்டாப் வேல்யூ அந்த சீரீஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ஸ்டாப் வேல்யூக்கு முந்தின வேல்யூ எதுவோ அது வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த சாப்டருக்கான டீச்சிங் வீடியோவில். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்ட் 3க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல் தீஸ் 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே பேட்டர்ன் ஆஃப் லெட்டர்ஸ். ஒரு லெட்டர்ஸ் வந்து ABCDE இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல பேட்டர்ன் பிரிண்டிங்ல பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த கொடுத்துருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எனி பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் நம்ம வந்து நெஸ்டட் லூப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஸோ இது ஒரு நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அவுட்டர் லூப் வந்து ஐ லூப். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா இது ஐ லூப் சொல்கிறேன். ஸோ இன்னர் லூப் வந்து நான் ஜே லூப் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஐ லூப் அண்ட் ஜே லூப் யூஸ் பண்ணி அதாவது நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் எழுதுறோம். ஸோ இந்த அவுட்டர் லூப் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ்க்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் ரேஞ்சை தான் வந்து நம்ம இந்த அவுட்டர் லூப்ல எழுதுறோம். ஸோ எப்பவுமே எனி பேட்டர்ன் பிரிண்டிங் எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ்க்கான அந்த கரஸ்பாண்டிங் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து அவுட்டர் லூப்ல எழுதும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எத்தனை இது பாருங்க ரோஸ் பாருங்க 1 2 3 4 5 ரோஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ 1ல இருந்து 6 வரைக்குமான வேல்யூஸை வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும். ஸோ வேல்யூ வில் பி ஃப்ரம் 1 to 5. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து 1 எடுத்துக்கிட்டு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ரோலுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏலேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெட்டர்ஸ்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் லூப் ஜேயோட இது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பதிலாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ன்ன்றது ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ அது இது என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஜே வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு இந்த இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ ஒரு ரோலுமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு அதை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம LT = 1 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ LT = 1 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ when I is 1 ஐ வந்து ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கும்போது ஒரு லெட்டர் பிரிண்ட் ஆகணும். அண்ட் I 2 இருக்கும்போது 2 லெட்டர் பிரிண்ட் ஆகணும். I 3 இருக்கும்போது 3 லெட்டர் பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து we are going to keep track of this I value and இந்த லெட்டர் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வந்து அந்தந்த ரோல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து we are going to check சரிங்களா. ஸோ இப்போ வந்து பிகினிங்ல பார்த்தீங்கன்னா I வந்து 1 எடுத்துட்டு உள்ள போகும். அண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா 1 ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அண்ட் ஃபார் ஜே இன் ABCல ஸோ ஏ அந்த எடுத்துக்கிட்டு உள்ள போகுது. So print J. So A என்றது print ஆயிட்டு end is equal to ஒரு blank space. So blank space print ஆயிட்டு the control will be here. சரிங்களா. Now இப்போ வந்து ஐயும் LTயும் அதாவது first rowல first letter வந்து print ஆயிடுச்சு இல்லையா. So அதனால ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். When I is 1 LT is also 1. அதனால வந்து we are going to break the loop. So இந்த break பண்ணும்போது என்ன ஆகும்னா the inner loop வந்து break ஆயிடும். So it control comes out of this inner loop alone. So inner loopல இருந்து வெளியில வரும்போது என்ன ஆகுது அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இந்த inner loopக்கு வெளியில இருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட். So break end is equal to \n. என்னது this is a escape sequence. So next லைனுக்கு அந்த கண்ட்ரோல் ஆனது வரணும். So from here the control comes to the next line. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து கர்சர் இருக்கு சரிங்களா இந்த அவுட்புட் ஸ்கிரீன். ஸோ now இப்போ ஐ வந்து செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஐயோட வேல்யூ என்ன 2 இல்லையா. ஸோ 2 எடுத்துட்டு உள்ள போகுது. ஸோ அகைன் செகண்ட் ரோல நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்தா அதாவது ஏல இருந்தா பிரிண்ட் பண்ணணும். ஸோ அகைன் இந்த LT = 1 நம்ம மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணணும் இன்சைட் தி அவுட்டர் லூப். இதை வெளியில எழுதிடாதீங்க. இது வந்து இந்த ஒரு ரோலையும் நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து பிரிண்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்து இந்த LT = 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது உள்ள வந்து மறுபடியும் LT = 1 என்றது இனிஷியலைஸ் ஆகுது. Now for J in ABCDன்றது முதல்ல இருந்து வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஜே வந்து ஏ எடுத்துக்கிட்டு உள்ள போகும். பிரிண்ட் ஜே. ஸோ ஏ பிரிண்ட் ஆகும் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ கர்சர் வில் பி ஹியர் அண்ட் I = LTயா அதாவது செகண்ட் ரோல செகண்ட் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுது. நோ. ஸோ அதனால எல்ஸ் பார்ட்டுக்கு போகுது. எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன பண்றோம் அந்த LTயை வந்து அதாவது நம்ம செகண்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா. அதனால LT = LT + 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ now LT will be 2. ஓகேவா. Now it goes to the second iteration of the inner loop. J loopக்கு போகுது. ஸோ J இப்போ B எடுத்துக்கிட்டு உள்ள போகும். ஸோ print J, and ஒரு blank space. ஸோ B print ஆயிட்டு ஒரு blank space print ஆகும். அண்ட் அது கீழே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ I = LT செக் பண்ணுது. எஸ் செகண்ட் ரோல செகண்ட் லெட்டர் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ the break statement எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ break statement will exit the loop immediately. ஸோ எந்த லூப்புக்குள்ள இருக்கு இன்னர் லூப்புக்குள்ள இருக்குல்ல. ஸோ இன்னர் லூப்பை இம்மீடியட்டா எக்ஸிட் பண்ணிட்டு the control comes here. So now print is end is equal to \n. So from here the control goes to the third line. Okay. Now it go இந்த I loop ஓட அடுத்த iteration போகும். So I ஓட வேல்யூ வந்து 3. Again LT வந்து 1க்கு இனிஷியலைஸ் ஆகும். So first character is going to print. Then J பாத்தீங்கன்னா A எடுக்கும் B எடுக்கும். Then C எடுத்துட்டு உள்ள போகும்போது தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒருத்தரும் இந்த LTயும் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. So இப்போ வந்து I ஓட வேல்யூ LT ஓட வேல்யூ சேமா இருக்கிற இடத்துல பிரேக் ஆகும். So it comes to the next line. So I4 எடுத்துட்டு உள்ள போகும்போது again LT = 1 என்னது இனிஷியலைஸ் ஆகும். J வந்து ஒரு கேரக்டரா எடுத்துட்டு உள்ள போகும். சோ A எடுத்துட்டு போகும். I4 is not equal to 1. சோ அதனால LT becomes 2. சோ செகண்ட் கேரக்டர் B எடுத்துட்டு உள்ள போகும். 4 not equal to 2.
So LT becomes 3 and C print ஆகும் and again 3 not equal to this 4 not equal to 3 இல்லையா so அதனால வந்து again அடுத்த LT ஆனது 4 ஆயிடும் so the fourth character D என்னதும் print ஆயிட்டு ஒரு blank space இருக்கும் இப்போ உள்ள வரும்போது 4 is equal to 4 அதாவது ஐயும் 4 இருக்கும் letter 4 LTயும் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும் ஸோ I will be equal to LT ஸோ அதனால இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும் ஸோ அந்த ஃபோர்த் ரோவில் 4 லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் ஸோ அதே மாதிரி I equal to 5 அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து இட் வில் ஸ்டார்ட் பிரிண்டிங் ஸோ 5 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆனோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஆகும் சரிங்களா ஸோ இந்த நெஸ்டட் லூப் எக்ஸிக்யூஷனோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கும் ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு and F5 கொடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன் ஸோ யூ கேன் see the output ஸோ நம்ம கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து எங்கள் அவுட்புட்டில் கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் நோட் ஆன் இஃப் எல் ஸ்ட்ரக்சர் ஸோ இஃப் எல் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ வாட் இஸ் இஃப் எல் ஸ்ட்ரக்சர்னா இட் இஸ் யூஸ் டு செக் த ட்ரூ பிளாக் and as well as the false block சரிங்களா ஸோ இஃப் வந்து ட்ரூ பார்ட் எல்ஸ் வந்து ஃபால்ஸ் பார்ட் அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்க பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எல்ஸ் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் போயிடும் ஸோ இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதற்கான ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது அண்ட் தஸ் இது வந்து டூ வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேஸ்ட் ஆன் ஒன் கண்டிஷன் எய்தர் சைட் ஆஃப் த பிரான்ச்சஸ் போகலாம் ஸோ திஸ் டூ வே பிரான்ச்சிங் அண்ட் இந்த கண்டிஷன் வந்து டிட்டர்மைன்ஸ் விச் பிளாக் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அவுட்புட் எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ ப்ரோக்ராம் டு செக் இஃப் தி அக்செப்டட் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட் வந்து கொடுத்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இல்லை ஆட் நம்பராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் ஸோ அதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து mod 2 equal to 0 அதாவது கிவன் நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுச்சுன்னா ரிமைண்டர் வில் பி 0 இல்லையா ஸோ அதனால் இந்த மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ mod 2 பண்ணும்போது ரிமைண்டர் ஜீரோவாக இருக்க பட்சத்தில் த நம்பர் வில் பி ஏ ஈவன் நம்பர் ஸோ அது வந்து நம்ம ட்ரூ பார்ட்டில் இங்கே எழுதியிருக்கோம் ஸோ பிரிண்ட் ஏ இஸ் அன் ஈவன் நம்பர் எல்ஸில் வந்து அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் இந்த நம்பர் வில் பி அன் ஆட் நம்பர் ஸோ அதுதான் வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்குது ஸோ இதற்கான 2 எக்ஸாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ 56 கொடுக்கும்போது 56 இஸ் அன் ஈவன் நம்பர் இந்த பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் யூசர் வந்து 67 அப்படி இன்புட் கொடுக்கும்போது 67 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் எல்ஸ் பார்ட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு So next question வந்து using if else elif statement write a suitable program to display largest of 3 numbers கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து if else elif statement தான் யூஸ் பண்ணணும் ஸோ யூசர் கிட்ட 3 இன்புட் வாங்கிட்டு அதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதற்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம் ஸோ திஸ் த ப்ரோக்ராம் டு பிரிண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 numbers ஸோ வந்து யூசர் கிட்ட நம்ம 3 இன்புட் வாங்கணும் யூசிங் இன்ட் ஆஃப் இன்புட் சரிங்களா ஸோ ஒரே சிங்கிள் லைனில் வந்து நம்ம டிக்ளரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ் அண்ட் சிங்கிள் லைன் வேல்யூஸில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்ட் ஆஃப் இன்புட் இந்த ஃபஸ்ட்டு வாங்குற இன்புட் வந்து ஏல செகண்ட் இன்புட் வந்து பிலையும் அண்ட் தேர்ட் இன்புட் வந்து சிலையும் ஸ்டோர் ஆகும் அண்ட் யூசிங் திஸ் இஃப் எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம் ஸோ இது சிம்பிள் லாஜிக் தான் இல்லையா ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ முதல் நம்பர் வந்து அடுத்த 2 நம்பரோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா தட் வில் பி த லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் பி வந்து ஏவோடையும் சியோடையும் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது பி வில் பி த லார்ஜஸ்ட் அதர்வைஸ் இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் சி வில் பி த லார்ஜஸ்ட் ஸோ திஸ் த லாஜிக் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம் ஸோ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஐம் ரன்னிங் த ப்ரோக்ராம் யூஸிங் F5 ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் 3 numbers அப்படின்னு கேட்குது ஸோ ஐம் கிவிங் த வேல்யூஸ் இயர் ஸோ 12 say 53 and 39 அப்படின்ற 3 வேல்யூஸ் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து 3 நம்பரில் 53 தான் லார்ஜஸ்ட் நம்பர் இல்லையா ஸோ தட் இஸ் த ஆன்சர் பிரிண்டட் ஹியர் அடுத்த கொஸ்டின் ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் வைல் லூப் கேட்டிருக்காங்க ஸோ வைல் லூப்க்கான சின்டாக்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்கு ஸோ அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க ஸோ வைல் அது ஃபாலோட் பை த கண்டிஷன் இன் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுக்கணும் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து ஒரு இண்டென்டேஷன் கொடுத்து தான் நம்ம எழுதணும் அண்ட் தெர் வில் பி an ஆப்ஷனல் எல்ஸ் பார்ட் ஸோ எல்ஸ் பார்ட் ஆப்ஷன்ன்றதால அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே தான் அந்த எல்ஸ் பார்ட்டை நம்ம வந்து எழுதணும் சரிங்களா ஸோ எல்ஸ் கோலன் அகைன் அடுத்த லைனில் வந்து இண்டென்டேஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அப்படின்றத எழுதணும் ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ் ஆஃப் வைல் லூப்
நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு லூப்பை வந்து இம்மீடியட்டாக வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் வந்து இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன் தட் ஃபாலோஸ் த பாடி ஆஃப் த லூப். சரிங்களா? அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க ஹைட்ரேஷன்லேருந்து ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு வந்து the control வந்து transfer ஆயிடும். So that is what is given here. So unlike the break statement, the control statement, continue statement is used to skip the remaining part of the loop and start with the next hydration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது. அண்ட் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிரேக் அண்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து கண்டினியூ சிம்பிள் அந்த பிரேக் ஸ்டேட் கீவேர்ட் மட்டும்தான். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்கான கீவேர்ட் வரும், கண்டினியூன்ற அந்த வேர்ட் மட்டும்தான். அண்ட் இது ரெண்டுத்துக்குமான ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிரேக் என்பது when it gets executed the கண்ட்ரோல் எங்கே போகணும் இம்மீடியட்டாக இந்த லூப்பை விட்டு திஸ் இஸ் த லூப்லேயே ஸோ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு கண்ட்ரோல் இங்கேருந்து இட் கோஸ் அவுட் ஆஃப் தி லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே போயிடும். அண்ட் கண்டினியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் வந்து கண்ட்ரோல் போகாமல் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் திஸ் இஸ் த லூப்லேயே ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன்னா அந்த டெஸ்ட் கண்டிஷனுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் போகும். இல்லை ரேஞ்சில் வந்து அடுத்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் அடுத்த வேல்யூ எடுக்கிறதுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூக்கான எக்ஸிக்யூஷன். அடுத்து பார்ட் 4க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் டீடைல் நோட் ஆன் ஃபார் லுக் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் லுக் பற்றி டீடைல் வந்து உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுங்க. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அண்ட் வந்து இது என்ட்ரி செக் லூப். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க பட்சத்தில் இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணும். ஸோ அந்த வேரியபிள் வந்து தட் இஸ் த கண்ட்ரோல் வேரியபிள் தட் இஸ் யூஸ்டு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார் கவுண்டர் வேரியபிள் வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து இட் டேக்ஸ் வேல்யூஸ் அண்ட் இட் எக்ஸிக்யூட். ஸோ சீக்வன்ஸ் பதிலாக நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ அண்ட் ஹவு டு ரைட் அ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. பட் நமக்கு வந்து கேட்டிருக்கிறது வந்து நோட் ஆன் ஃபார் லூப் மட்டும்தான் இல்லையா? ஸோ ரேஞ்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. பட் வாட் அ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டஸ் அது மட்டும் நம்ம எழுதணும். ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் த இனிஷியல் ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ அண்ட் இட் ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு டில் ஸ்டாப் -1. ஸோ இது வரைக்கும் எழுதினா போதும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி. அண்ட் இமீடியட்டாக இந்த சின்டாக்ஸ் எழுதின பிறகு you go to the flow chart. Okay, so flow chart எப்படி இருக்கு, அதாவது இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன மாதிரி ஃப்ளோ சார்ட் இருக்கும், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஃப்ளோ சார்ட் வரைங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுங்க. ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் யூஸ் டு பிரிண்ட் வேல்யூஸ் ஃப்ரம் or only the even numbers from 2 to 10. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 2 அண்ட் எண்டிங் வேல்யூ வந்து 10 கொடுத்ததுனால அதுக்கு முந்தின வேல்யூ இந்த ஜென்ரேட் பண்ணுற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் முந்தின வேல்யூ எதுவோ அது வரைக்கும் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 2ன்றதுனால 2 4 6 8 அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும்போது 2 4 6 8ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபார் லூப். அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அ டீடைல் நோட் ஆன் இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இஃப் எல்ஸ் எலிஃப்கான ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து இஃப் கண்டிஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து எழுதுறதுக்கு நம்ம இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அதோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் த நெக்ஸ்ட் கண்டிஷன் இன் த இந்த எலிஃப் பிளாக்ல இருக்க அந்த நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ட்ரூவாக இருக்க பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அதர் நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இன்னொரு எலிஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு அங்கே கண்ட்ரோல் போகும். ஸோ ஹவு மெனி எவர் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர், ஸோ அந்த கண்டிஷன் வந்து 1 by 1 வந்து செக் பண்ணிகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக இருக்க ஒரு எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ there will be only one else part. எலிஃப் வந்து எத்தனை வேணால் எழுதிட்டே வரணும். கண்டிஷன் 1 2 3 அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸும் வந்து எழுதிட்டே வரணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் if else அந்த எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃப் என்பது வந்து எல்சிஃபோட அப்ரிவேஷன் தான். அண்ட் எனி நம்பர் ஆஃப் எலிஃப் கிளாஸ் வந்து நம்ம எழுதலாம். பட் வேணால் அந்த எல்ஸ் கிளாஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். அண்ட் தட் ஷுட் ஆல்சோ பி பிளேஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இதற்கான ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிருங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அந்த எக்ஸாம்பிள் பிகாஸ் இட் இஸ் யூசிங் இஃப் எலிஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதிருங்க. அண்ட் எப்போ எக்ஸாம்பிள் எழுதினாலும் அதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் if elif else. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த
4ல இருக்க questions. Okay, so write a program to display all 3-digit odd numbers and write a program to display multiplication table for a given number. So இந்த ரெண்டுத்துக்கான ப்ரோக்ராமும் hands on experience இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5th ப்ரோக்ராம் ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு n. ஸோ இந்த 3 ப்ரோக்ராமையும் வந்து நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான லிங்க்கை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லிங்க் வந்து நான் எங்கேயுமே வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேலே வந்து அந்த கார்டில் வந்து நான் லிங்க் வந்து போடுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 3 ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி எழுதுறது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 8th ப்ரோக்ராம். இந்த 4 ப்ரோக்ராம்க்கான வீடியோ வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ஆல்ரெடி அதையும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான வீடியோ லிங்க் வந்து இங்கே இருக்குது. அண்ட் சப்போஸ் இது ஒர்க் பண்ணலன்னா இங்கே ஒரு கார்டும் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 4 ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதுறது, அந்த அது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க 4th and 6th ப்ரோக்ராம் ஃபெபனாக்கி சீரீஸ் அண்ட் பாலிண்ட்ரோம் இருக்குல்லையா. ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் எப்படி எழுதுறது ஃபர்ஸ்ட், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ இதோட லாஜிக் வந்து நம்ம தெரிஞ்சுதான் வந்து எழுதணும். ஸோ ஃபெபனாக்கி சீரிஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அண்ட் ஒரு நம்பரை வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணணுன்றதுக்கான லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த 2 ப்ரோக்ராமையும் வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான வீடியோ லிங்க் இங்கே கொடுக்குறேன். அண்ட் அதுக்கான கார்டு லிங்க் வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது hands on experienceல இருக்க 7th program. So write a program to print the following pattern. So already நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன் ப்ரோக்ராம்னா வந்து நம்ம nested loops தான் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதற்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ திஸ் இஸ் த கிவன் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து நம்ம நெஸ்டட் லூப்க்கு வந்து ஆல்வேஸ் அவுட்டர் லூப் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ரோஸ் வேணுமோ அதற்கான ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எழுதும். ஸோ மொத்தம் நமக்கு 5 ரோஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால் ரேஞ்ச் ஆஃப் நான் வந்து 5,0 அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம வந்து இது ஏன் வந்து ரிவர்ஸில் லூப் எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நமக்கு 5 ஸ்டார்ஸ் வேணும், செகண்ட் ரோவில் வந்து 4 ஸ்டார்ஸ் வேணும். ஸோ ஐ வேல்யூம் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் பண்ணுறதையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் ரேஞ்சை வந்து 5லேருந்து 0 ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 5லேருந்து 1 வரைக்குமான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 1லேருந்து 5நாலும் 5லேருந்து 1நாலும் ஆக மொத்தம் 5 ரோஸ் தான் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து 5 டைம்ஸ் தான் வந்து இந்த அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. ஸோ 5லேருந்து 1 வரைக்குமான வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் வித் யூசிங் த ஸ்டெப் வேல்யூ -1. சரிங்களா. ஸோ வந்து ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ வந்து 5 எடுத்துக்கிட்டு உள்ளே போகும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு இன்னர் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஜே வேல்யூ வந்து இந்த ஐ வந்து எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1லேருந்து ஐ வந்து 5னா நம்ம i+1 கொடுக்கணும். அப்போ தான் 6ன்னு எடுத்துக்கோம். ஸோ 1,6னா 1லேருந்து 5 வரைக்குமான ரேஞ்ச் வந்து இந்த இன்னர் லூப் வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ அத்தனை தடவை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார்ன்றதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஸ்டார் கமா எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். ஸோ இந்த இன்னர் லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஐட்ரேஷன் வரும்போது இன்னர் லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 5 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் தட் இது லூப் எக்ஸிட் ஆகும்போது வெளியில் வந்து ஒரு பிரிண்ட் எண்ட் இஸ் ஈக்குவல் டு /n கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் இங்கேருந்து இட் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ ஐயோட வேல்யூ செகண்ட் ஹைட்ரேஷன் அவுட்டர் லூப்போட செகண்ட் ஹைட்ரேஷன் என்னது, ஐயோட வேல்யூ என்ன எடுக்கும், 4 எடுத்துகிட்டு உள்ளே போகும். ஸோ ஜேயோட ரேஞ்ச் என்ன இருக்கும், 1,5 கால் பண்ணும்போது 1லேருந்து 4 வரைக்குமான வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 4 டைம்ஸ் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் திஸ் த கண்ட்ரோல் எக்ஸிட்ஸ் லூப். ஸோ பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா /n. ஸோ த கண்ட்ரோல் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அடுத்தது ஹைட்ரேஷனில் ஐ வந்து வேல்யூ வந்து 3 எடுத்துக்கிட்டு உள்ளே போகும். ஸோ ஜே வந்து 1லேருந்து 3 வரைக்குமான வேல்யூஸ் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி 3 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 5லேருந்து 1 வரைக்குமான ஐ வேல்யூ எடுக்கும்போது அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகி so many stars will get printed. So this is the output of the final program, that is 7th program given in the hands-on experience. So இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ F5 கொடுக்கும்போது you can see the output as given in the question. சரிங்களா. ஸோ இதோட வந்து நம்மளோட லாஸ்ட் ப்ரோக்ராமும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வித் திஸ் ஒரே வீடியோவில் நம்ம வந்து எல்லா questionஸ்க்கான ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ if you like the video, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.